டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசி 2025 தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் எப்ப துவங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய 21 திங்கட்கிழமை வரக்கூடிய 21/4/2025 முதல் முப்படையின் 3 கிளைகளிலும் வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் 3 கிளைகளிலும் புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது. சோ புதிய வகுப்புகளுக்கு நீங்க சேரணும், அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா வேலூர் அந்த 7200400395 அல்லது 398 நம்பருக்கும், திருச்சி அந்த 8111070706 அல்லது 708 நம்பருக்கும், விருதுநகர் அந்த 9363020246 அல்லது 247 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கெட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான பாட புத்தகங்களுமே எங்ககிட்ட அவைலபிளா தான் இருக்கு. இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அந்த புக்ஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் டு உப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்ஐஎல்டிமேட் அடுத்தடுத்த சீரியஸ்ல நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் நீங்க நம்ம ஹிஸ்டரி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் எஸ்ஐஎல்டிமேட்டுடைய முதல் எபிசோட்ல வந்திருந்தேன். ஓகேங்களா? முதல் எபிசோட்னா என்னுடைய முதல் எபிசோட்ல வந்திருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ரொம்ப டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது அந்த டாபிக்லேயே சொல்லியிருந்தேன். என்னுடைய வீடியோல அடுத்தடுத்த வீடியோ என்ன வரும், நான் எடுக்கும்போது என்ன வருங்கிற டாபிக்கை நான் அந்த வீடியோலயே சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் சங்ககாலம் டாபிக் எடுக்கும்போது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அடுத்த வீடியோ சிந்து வெளி நாகரிகம் அது வரும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம சிந்து வெளி நாகரிகம் டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன வரும் நான் இப்பவே சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோ என்ன வரப்போகுதுன்னா இந்தியாவின் அமைவிடம். ஓகேங்களா? அதுதான் அடுத்த டாபிக்கா வரப்போகுது. ஜியோகிராஃபிக்கு ரெடியா இருந்துக்கோங்க. இந்தியாவின் அமைவிடம் ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் டாபிக்கே அதுதான். ஓகேங்களா? நீங்க 10th உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கும், அதை நீங்க படிச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. நிறைய நம்பர்ஸ் வரும், எப்படி படிக்கலாம், எப்படி நம்ம கொஸ்டின் பார்க்கறத பார்க்கலாம். எப்பவும் போல நம்மளுடைய சீரியஸ் ஆரம்பிக்கிறோம். இறுதியில 5 கொஸ்டின் கேட்பேன், ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லுவேன், அதை பண்ணிடணும். ஓகே? நான் மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோ 20வது கொஸ்டின் முடிச்ச உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்க போயிடுறீங்க, வேணாம். ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டின் புதுசா பார்க்கும்போது அது சம்பந்தமான எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படியே லைவ் சாட்ல நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடாம ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சிந்து வெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு நாகரிகம் ஸ்டார்ட் ஆனது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்றோம். கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் இந்தியாவுடைய பெரும்பான்மையான பகுதிகளில் ஆரம்பிச்ச ஒரு முதல் நாகரிகம்னா அது இதுதான். இது என்ன நாகரிகம் சார்? நகரமா கிராமமா? இது ஒரு நகர நாகரிகம். எங்கெல்லாம் இருந்தது? சுமார் ஒரு 3 நாடுகளில் பரவி உள்ளது. ஓகேங்களா? சுமார் ஒரு 3 நாடுகள். அப்ப சுமார் ஒரு 3 நாடுகள் எந்த நாடுகள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பெஜா ஃபுல், அதாவது ஒரு 30% இந்தியா, ஃபுல்லா பாகிஸ்தான்ல, ஓகேங்களா, கொஞ்சமா ஆப்கானிஸ்தான், மொத்தம் 3 நாடுகள்ல பரவி உள்ளது. சுமார் 13 லட்சம் ஹெக்டேர். ஓகேங்களா? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கும். அதுல சின்ன சின்ன கன்ஃபியூஷன் தான் வரும். ஒரு சில புக்கில் 1.3 மில்லியன், ஒரு சில புக்கில் 1.5 மில்லியன் தான் கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஷன் தான். நீங்க 1.3 இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ மொத்த பரப்பளவு சொல்லிட்டேன். இது பேர்ல இருக்குது சிந்து சமவெளி நாகரிகம். அப்ப சிந்து நதியை மையமா வச்சுதான் இந்த நாகரிகம் இருக்குது. எல்லா நாகரிகமும் ஆற்றங்கரை ஓரம் தான் இருக்கும். ஓகேங்களா? அதை பத்தி ஒரு கொஸ்டினே இருக்குது. அப்ப இதுவும் சிந்து நதி கரையோரம். சிந்து நதிக்கு நிறைய கிளை நதி இருக்கும். அந்த கிளை நதி கரையோரமாகவும் இந்த நகரம் இருந்தது. ஓகேங்களா? மேற்படி சிந்து வெளி நாகரிகத்தை பத்தி இதோடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் கிமு, அதாவது பிசி, நம்ம சங்காரம் பார்த்த மாதிரி தான். ஆனால் இது 3300 அந்த சம்திங் வரும். இயர் வருது பின்னாடி, அதை நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இயர் 2-3 டாபிக்கா இயர் பிரிச்சு படிக்கணும். மேற்படி இந்த சிந்து வெளி நாகரிகம் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு அந்த பீகார் சைடு, லாகூர், முல்தான் அந்த சைடுல ஒரு ரோடு போட்டாங்க. பீகார் கிடையாது, பாகிஸ்தானுடைய லாகூர், முல்தான், கராச்சி அந்த ஏரியாக்கள்ல ஒரு ரயில்வே ட்ராக் போடும் பொழுது எதர்ச்சியா நிறைய இடிபாடுகள் ஈடுபட்டது. அதெல்லாம் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாட்கள் நிறைய பேர் அதுக்கு விசிட் பண்ணாங்க. நாட்கள் போக 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 அது ஆர்கியாலஜி, அதாவது அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. சிந்து வெளி நாகரிகத்தை உலக அளவுல பேசும் பொருள் ஆக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா? அவரால் தான் மிகப்பெரிய அளவுக்கு பேசும் பொருள் ஆக்கப்பட்டது. ஓகேங்களா? எனிவே இதுதான் சிந்து வெளி நாகரிகத்தை பத்தி பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். மேற்படி இந்த டாபிக் என்னதான் படிக்கணும்னா ஊர் பேர் படிச்சுக்கோங்க. ஊர் பேர் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்னு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா நிறைய பொருள் கிடைச்சிருக்கும். உதாரணத்துக்கு 2 சிலை கிடைச்சிருக்கும், அது எங்க கிடைச்சது. அதே மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவங்க என்ன எழுத்து முறை என்ன, அவங்களுடைய வேலை என்ன வேலை, இதெல்லாமே கேட்பாங்க. அப்ப நாகரிகம்னா அவங்கள பத்தி படிக்கிறோம், பார்க்கலாம். ஓகே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சரியானது. நான் திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு இதுலையும் இந்த இதை பார்த்துக்கோங்க. கரெக்ட் இன்கரெக்ட் கூட கேட்பாங்க. டக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இது கரெக்ட் தான் யோசிப்போம். ஓகே? மொஹஞ்சதாரோவில் நாட்டிய மங்கை முதல் எழுத்து வடிவம் ரோமானியர்கள். சும்மா பிளைண்டா இப்படி கொடுத்துருக்காங்க.
அதாவது எப்படி கொடுக்குறாங்கன்னா மொஹஞ்சதாரோவில் நாட்டிய மங்கையின் நடன மங்கையின் சிலை கிடைத்தது இப்படி கொடுத்துருக்கலாம். ஆனா அப்படி கொடுக்காம மொட்டையா இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், மொஹஞ்சதாரோங்கிறது சிந்துவெளி நாகரிகத்துல ஒரு ஊரின் பெயர். ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகத்துல ஒரு ஊரின் பெயர். இதுதான் சிந்துவெளி நாகரிகத்திலே மிகப்பெரிய ஊர் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? கிளிமாஞ்சரோ மொஹஞ்சதாரோ சொல்லிட்டு பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்திரன் படத்துல. ஓகேங்களா? அதுல ஒரு மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? அப்போ இது சிந்துவெளி நாகரிகத்தோட ஒரு ஊர் பெயர். கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. சிந்துவெளி நாகரிகத்திலேயே மிகப்பெரிய ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். சார் அப்போ இது முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊரா? கிடையாது. முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா. அதுதான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். இது ரெண்டாவதும், தட் மீன்ஸ் ரெண்டாவதும் படிக்க வேணாம், பெரிய நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ தான். அப்போ அந்த மொஹஞ்சதாரோட தோண்டி பார்க்கும்போது நிறைய விஷயம் கிடைச்சது. அது 2 படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒண்ணு நடன மங்கை, அது நாட்டிய மங்கையை சொன்னாலும் சரிதான், நடன மங்கையை சொன்னாலும் சரிதான். இன்னும் 6th புக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நடன மாது அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, எதுனாலும் கரெக்ட் தான். ஓகே, அப்போ அது ஒரு சிலை கிடைத்தது. கமா பூசாரி அரசன் சிலையும் கிடைச்சது. ஓகே, 2ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. பூசாரி அரசன், இங்கிலீஷ் என்ன சார்? பிரீஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீஸ்ட் கிங், இந்த 2 ஸ்டாச்சு கிடைச்சது. அதை மட்டும் படிச்சா போதுமா? எந்த ஊர்ல கிடைச்சது போட்டா போதுமா? போதாது. அந்த சிலை என்னது அதை பத்தி கேட்பாங்க. உதாரணத்துக்கு நடனமங்கை சிலை எதனால் செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, இது கூட கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நடனமங்கையின் சிலை வெண்கல சிலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பிரான்ஸ். ஓகேங்களா? வெண்கலம் இருக்குல்ல, செம்பு, வெண்கலம், நிறைய உலோகங்கள் இருக்க, இரும்பு. அதுல இதுல என்ன சிலைனா இது வெண்கல சிலை. இது எப்படி சார் உருவாக்குறாங்க? மெழுகு வார்க்கும் முறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. மெழுகு வார்க்கும் அச்சு முறை. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல லாஸ்ட் வேக்ஸ்னா மெழுகு. ஓகேங்களா? அதை வச்சு உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஓகேங்களா? அப்போ 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. வெங்கல சிலை, நடனமங்கை. அதோட இமேஜ் முடிஞ்சா கூகுள்ல பாருங்க, புக்ல கூட இருக்கும். இடுப்புல கையை வச்சுக்கிட்டு ஒரு கையை வந்து அப்படி நீட்டமா போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல இந்த ஐவிசி பெண்கள் எல்லாருமே கையில் இங்கிருந்து இது வரைக்கும் வளையல் அணியக்கூடிய கலாச்சாரம் இருந்திருக்கு. இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு மறக்காது. நமக்கு எப்பவுமே படிக்கிறத விட ஒரு இமேஜா, ஒரு படமா, ஒரு சீனா பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்காக இமேஜ் பார்க்க சொல்றேன். ஓகே, எனவே நம்ம யூடியூப்லயும் பார்த்தீங்கன்னா ஐவிசி பத்தி கிளாஸ் எல்லாம் இருக்கும். யூடியூப்ல போயிட்டு சிந்துவெளி நாகரிகம் ஸ்பேஸ் விட்டு முப்பனை அப்படின்னு சர்ச் பண்ணினா வீடியோஸ் வரும். அது கூட பார்த்துக்கணும். கிளாஸ் டீடைல், ஃபுல் வீடியோ டீடைலே இருக்கும். ஓகேங்களா? எனவே மொஹஞ்சதாரோ நாட்டிய மங்கை 2 சிலை கிடைச்சிருக்கு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து முதல் எழுத்து வழி ரோமானியர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஐவி சம்மந்தமான கிடையாது. அந்த டாபிக் அந்த லெசன்ல வந்து இது இருந்திருக்கும். முதல் எழுத்து வழியும் உலகத்திலேயே ரோமானியர்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற தவறு சுமேரியர்கள். ஓகேங்களா? இது புக்ல இருக்கு, கேள்வி கேட்கலாம், அதனால கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? உலகத்திலேயே முதலாக எழுத்து வடிவத்தை கண்டுபிடித்தது யாரும் கேட்டாங்கன்னா சுமேரியர்கள். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது சரியானதெல்லாம் இருக்கிறாங்க, 1 மட்டும் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு. இந்த கொஸ்டின் ரொம்ப எளிமையானதுதான். ஓகே, அடுத்து பாருங்கடா ஊர் வச்சு கேட்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் தி கிரானரி வாஸ் லொகேட்டட். சிந்துவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகே, ஃபர்ஸ்ட் தானிய களஞ்சியம்னா என்ன? ஒண்ணுல ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கு. ஓகே, அதுல மீதமிஞ்சிய தானியங்களை சேமிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் தானிய களஞ்சியம், கிரேட் கிரானரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லும்போது இது எந்த ஊர்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 2-3 ஊர்ல இருக்கும். நம்ம ஆப்ஷன் வச்சு பார்க்கணும். இந்த இடத்துல ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணணும். நான் திருப்பியும் சொல்றேன், சிந்துவெளி நாகரிகத்துல ஊர் பேர்களை படிச்சுக்கணும். ஓகேங்களா? கம்பல்சரி ஊர் பேரை படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஊர் பேர் நம்ம ஊர் மாதிரி ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, முனஞ்சிப்பட்டி இப்படிதான் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பேர்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, ராக்கி ஹரி, ரூபர், காலிபங்கன், தோல வீரா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. எப்படி பாருங்க பேர் பாருங்க. ஓகேங்களா? லோத்தல், இந்த மாதிரி தான் பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை படிக்கும் போது வித்தியாசம், இந்த பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியும். டெய்லி இந்த பேரை ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து டெய்லி இந்த பேரை அடிக்கடி நீங்க கேட்டு அடிக்கடி நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வந்துடும். நம்ம கிளாஸ்லயும் நிறைய தடவை அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருப்போம். லோத்தல் கேட்ட உடனே கடற்கரை நகரம், துறைமுக நகரம் ஞாபகம் வந்துடும். ஹரப்பா முதல் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம், அர்த்தம் எல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். அப்போ மிகப்பெரிய தானி கிடைச்சது எங்க கிடைச்சதுன்னா ராக்கி ஹரின்னு கிடைச்சது. ஊர் பேரை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த ஊரு எந்தெந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கணும். சார் மாநிலம்னா புரியல, அந்த காலத்துல மாநிலம் இருந்தது, அப்படி தேவையில்லை. இப்போ இந்த ஊர் பேரு இது நம்ம படிக்கிறோம். இது தற்போது எந்த மாநிலத்தில் இருக்குது? பாகிஸ்தான் இருக்குன்னா பாகிஸ்தான் விட்டுருங்க. ஆனா இந்தியாவில் இருந்ததுன்னா அதுக்குரிய மாநிலம் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 4 ஊருக்கும் மாநிலம் எழுதி போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ராக்கி ஹரி எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தா ஹரியானால இருக்கு. ஓகே, ஹரியானாலே பஞ்சாப் நல்ல கோதுமை விளையும். கோதுமையை மீதி சப்பாத்தி எல்லாம் போட்டு மீதி நிறைய கோதுமை இருக்கு, அதை தானியம் வந்து சேமிச்சு வைக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு, ஹரியானா. ஓகே, அடுத்து ரோப்பர் எங்கன்னா பஞ்சாப். ஓகே, ரோப்பர் எங்கன்னா பஞ்சாப். அடுத்து காலிபங்கன் எங்க அப்படி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்.
காலிபங்கன் எங்க அப்படி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். தோலவீரா எங்க அப்படி பாத்தீங்கன்னா குஜராத். ஓகேங்களா, குஜராத்ல நிறைய ஊர் இருக்கும். குஜராத்ல தோலவீரா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சானு தாரு, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா லோத்தல், 3 ஊர் வந்து நம்ம குஜராத்ல இருக்கும். ஓகேங்களா, ரைட்டா. இது இல்லாம ஹரப்பா, மொகஞ்சாந்தரெல்லாம் இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, ரொம்ப எளிமையானது. ஆல்ரெடி நிறைய எபிசோட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர், ஃபர்ஸ்ட் சர்வேயர், சேர்மன், ஹெட், பிரசிடென்ட் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் ஏஎஸ்ஐ, முதல் ஆய்வாளர் அல்லது அளவையாளர் அப்படிதான் சொல்லணும். ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி. எதுக்காக இந்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய பொருட்களை, பழைய அகழ்வாராய்ச்சி இடங்களையும் தோண்டி பார்ப்பதற்காக இந்த துறை. ஓகேங்களா, வேற எதுக்காக கிடையாது. இது நம்ம போன எபிசோட்லயே சொன்னோம். 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது இந்தியா லெவலுக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஏஎஸ்ஐ இருக்கும். அதுதான் 1961 உருவாக்கப்பட்டது. இது 861, இது 1961. அப்படி பார்க்கும்போது இது உருவாக்கும் போதும் சரி, இதோடைய முதல் அளவையாளராக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகா. ஓகேங்களா, பேரை பார்க்கும்போது தெரியும் இந்திய நாட்டுக்காரங்க கிடையாது, வெளிநாட்டுக்காரங்க தான். ஓகே, அப்ப இந்த அகழ்வாராய்ச்சி சிந்து வெளிநாடுகள் வெளியே கொண்டு வந்தது எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க தான்ப்பா. இந்தியர்களுக்கு தான் தொடக்கத்தில் இதுல பெரிய அளவுக்கு பங்கு கிடையாது. பின் நாட்கள்ல தான் இந்திய ஆய்வாளர்கள், இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் தான் இதுக்குள்ள வந்து நிறைய அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. ஆனா தொடக்கத்துல சிந்து வெளிநாடுகள் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே வெள்ளைக்காரங்க தான். அதுதான் பிரிட்டிஷ் நம்ம ரூல் பண்ணது. நிறைய நன்மை இருக்கு, தீமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டரியில பேசுவோம். அதுதான் இங்கே ஓகே ஒரு நன்மை. இப்போ அலெக்சாண்டர் கன்னிகாம் தான் வந்து இதோடைய என்ன சொல்றோம் ஒரு முதல் ஆய்வாளராக இருந்திருக்காரு. ஓகேங்களா, மேற்படி இதில் இருக்கக்கூடிய மீதி நபர்கள் எல்லாருமே சிந்து நாகரிகத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க தான். சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பெர்ன்ஸ், ஓகேங்களா, சர் ஜான் மார்சன். இந்த பேரை தான் நீங்க ஹிஸ்டரியில 11th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரும். ஹிஸ்டரியில 11th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேரை தான் வரும். நீங்க சரி, நீங்க எஸ்ஐ படிக்கிறதுனால 11th படிக்கணும், படிக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். பிசி வேணா 11th படிக்கணும், எஸ்ஐக்கு 11th படிச்சுக்கணும். 6th 9th மட்டும் தான் நிறைய பேர் படிக்கிறீங்க. 11th படிச்சா இந்த பேரை தான் வரும். சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பெர்ன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்சன். சர் ஜான் மார்சன் தான் இதை வெளிச்சம் போட்டு கொண்டு வந்து ரெடி ஒரு கொஸ்டின் இருக்கு பார்க்கலாம். அடுத்து பொறுத்துக கொஸ்டின் நான் சொன்னல, ஒவ்வொரு ஊரும் எங்கெங்க இருக்குது படிச்சே ஆகும். பார்க்கலாமா? ராக்கிகிரி நான் இப்பதான் சொன்னேன், திருப்பி வந்துட்டு ஹரியானா. உடனே மேட்ச் பண்ணிடணும், யோசிக்க கூடாது. காலிபங்கன் நான் சொன்னதாப்பா வருது. காலிபங்கன் இப்பதான் சொன்னேன், எங்க இருக்கு? ராஜஸ்தான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ராஜஸ்தானால என்ன ஞாபகம் வரும்? ராஜஸ்தான்னாலே என்ன ஞாபகம் வரும்? பாலைவனம். பாலைவனத்துல என்னது? கொற்றவை. நம்ம சங்காலத்துல படிச்சிருந்தோம். ஓகே, பாலைவனத்துல காளி இருக்குது, காளிசாமி இருக்குது. ஓகே, காளிசாமி கையெழுத்து கும்பிடுறோம். அப்ப காலிபங்கன்னாலே ராஜஸ்தான், பாலைவனம். ஓகே, அடுத்து லோத்தல் அப்படின்னா குஜராத். ஞாபகம் வச்சுக்கோங்க, லோத்தல் தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட் சிட்டி. இப்போ லோத்தல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? லோத்தல் லோடு ஏத்துறாங்க. ஓகே, லோத்தல் லோடு ஏத்துறாங்க. ஓகேங்களா, லோடு ஏத்துறாங்க. லோடு எங்க வச்சு ஏத்துவாங்க? துறைமுகத்துல ஏத்துவாங்க. துறைமுகம் எங்க அப்படின்னா அந்த டைம்ல குஜராத் மட்டும் தான் மிகப்பெரிய அளவு கடற்கரையா இருந்தது. குஜராத் தான் துறைமுகம். ஓகே, ஹரப்பா எங்க இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். எப்படி சார் பாகிஸ்தான்லயே பஞ்சாபா? நம்ம ஊர்ல பஞ்சாப் இருக்கிற பாகிஸ்தான்லயே ஒரு பஞ்சாப் இருக்கு, அங்கதான் பஞ்சாப். ஓகேங்களா, ஆக்சுவலா இன்னும் நுணுக்கமா தான் வந்து வேற எக்ஸாமுக்கு ஹரப்பா என்ன மாவட்டம், மொகஞ்சந்தரம் என்ன மாவட்டம் எல்லாம் கேட்டிருக்காங்க. நமக்கு அப்படி கேட்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், படிக்க வேணும். ஓகேங்களா, இப்படி பார்க்கும்போது 2143. ஓகேங்களா, 2143 ஆப்ஷன் எங்க? 2143 எஸ் பி, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, புரியுதா? அப்போ பொறுத்துக்கிற 4 ஊர் தான் இதுல கொடுத்துருக்கோம். இது அல்லாம நிறைய ஊர் இருக்கு, அதை நீங்க படிச்சிருக்கோம். தோலவீரா, சானு தாரு. ஓகேங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஊர் மெஜாரிட்டி கேட்கறது கிடையாது, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஊர்கள் நிறைய பேர் கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி சிந்து நாகரிகத்துடைய பார்டர் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, பார்டர்னா வடக்கு எல்லை எந்த ஊரு, தெற்கு எல்லை எந்த ஊரு, கிழக்கு எல்லை எந்த ஊரு, மேற்கு எல்லை எந்த ஊரு. தயவு செஞ்சு இந்த பார்டர்ஸை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு என்கிற இந்த பார்டர் ஏரியாஸை நீங்க சிந்து நாட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போறேன், கிழக்கு எல்லை என்ன கேட்பாங்கன்னா தைமாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரிப்பா. கிழக்கு எல்லை வந்து ஆலம்கீர்பூர். ஓகேங்களா, தெற்கு எல்லையெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தைமாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வடக்கு எல்லை ஷூர்டுகை, ஷார்டுகை அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு எல்லை சுட்கோ ஜெண்டர். ஓகேங்களா, அதான் கொஞ்சம் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதும்போது கிழக்கு மேற்கு வடக்கெல்லாம் போனோம் இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு லொகேஷனை போட்டு எழுதுங்க, அப்புறம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், பார்க்கறதுக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்து ஸ்டேட்மெண்ட். கூட்டுற கொஸ்டின் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுவோம். ஓகே, சிந்து விளையாடத்தின் முன்னோடி மெஹர்ஹர் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்பதற்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. இப்பவே சொல்றேன். ஓகேங்களா, ஒரு சில டைம்ஸ் இருந்து கொஸ்டின் வந்திருக்கு,
கொஞ்சம் வேற மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா இது ரொம்ப முக்கியம், இந்த டாபிக் தான் ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினா நான் பாக்குறேன். ஓகே, இப்ப சிந்து விளையாட்டுக்கு முன்னோடினா சிந்து விளையாட்டத்துல எப்படி மக்கள் நாகரிகமா வாழ்ந்திருக்காங்களோ அதே மாதிரியே சிந்து விளையாட்டத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மெஹர்கர்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல சிந்து விளையாட்டு மாதிரியே நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் இந்த சிந்து விளையாட்டுக்கு முன்னோடி இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீகர்சர். இந்த வார்த்தையை பார்த்தோம் இங்கிலீஷ்ல. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் பசங்க வெளியே பார்ப்பீங்க. ப்ரீகர்சர், இந்த மாதிரி வார்த்தை. நம்ம முன்னோடினா வேற ஏதாவது சொல்லக்கூடாது. ஓகே, இங்கிலீஷ்ல வார்த்தை வந்து ப்ரீகர்சர். ஓகேங்களா, அப்ப இது எங்க சார் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாகிஸ்தான் பகுதியில போலன் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில தான் இருக்குது. போலன் பள்ளத்தாக்கு அந்த பகுதியில தான் வந்து இந்த ஊர் இருக்குது. இந்த ஊர் என்ன கற்காலம் கேட்பாங்க. ஸோ இது வந்து சிந்து நிறைய காலமே கிடையாது. கிமு, ஓகேங்களா, கிமு 5000 வருஷம் இயர் தான் இதோட ஏறு. ஓகேங்களா, இது புதிய கற்காலத்தை சேர்ந்தது. புதிய கற்காலத்துல இந்த நாகரிகம் தொடங்க ஆரம்பிச்சது, அதனால சொல்லுவாங்க. அடுத்து கப்பல் கட்டும் தளம் ஹரியானா மாநிலம் ராக்கிகரியில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தப்புப்பா, திருப்பியும் சொல்றேன். நம்ம சிந்துவெளி நாகரிகத்துல கப்பல் கட்டும் தளம்னாலே ஒண்ணுதான், கப்பல்ல லோடு ஏற்றுவாங்க. லோத்தல் முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஹரியானா ஹரியானாலாம் பீச் இருக்கா? ஹரியானால கடல் இருக்கா? எலிமினேட் பண்ணி தூக்கி போட்டுறணும். ஹரியானாவா கப்பலா சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சிடணும். அடுத்து வார்த்தையே பார்க்க வேணாம். ஓகேங்களா, அப்படி அடிச்சிட்டோம்னா முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ பி. ஓகேங்களா, அப்ப கற்பல் கட்டுனால எங்க இருக்குன்னு சொன்னேன், லோத்தல். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, லோத்தல் எங்க இருக்கு? குஜராத் இருக்குது. இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். இத கப்பல் கட்டும் தளம் சொல்லலாம், துறைமுகம் சொல்லலாம், துறைமுக நகரம் சொல்லலாம். ஓகே, எப்படினாலும் சொல்லலாம். அது சம்பந்தமான வார்த்தைகள் இருந்தா போதும். இதே ஊர் தான். ஓகே, குஜராத்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எடுத்து போடாமா ஈஸியா தான் இருக்குது. ஓகேங்களா, எப்படிதான் படிக்கணும், என்ன மாதிரி எலிமினேட் பண்ணிடலாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸ்கிப் பண்ணா பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, பேசுறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசணும். கொஸ்டினா வந்துருச்சு. ப்ரீஸ்ட் கிங் ஸ்பெல் பாத்துக்கோங்க. ஓகேங்களா, பூசாரி அரசன் சிலை அடையாளம் காட்டப்பட்ட சிலை எங்கு கிடைக்குது? ஃபர்ஸ்டே பேசியாச்சு. திருப்பி அந்த கொஸ்டின் வேற மாதிரி கேட்டிருக்கோம். எங்க கிடைச்சது? மொஹஞ்சதாரோ கிடைச்சது. இப்போ மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பேரை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வருது 2 சிலை. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, மொஹஞ்சதாரோ பார்த்த உடனே 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒண்ணு, மொஹஞ்சதாரோ தான் என்ன அர்த்தம் கூட புக்கில் எது என்ன தெரிஞ்சுதான், இடிகாட்டி மேடு சொல்லுவாங்க, சுடுகாட்டி மேடு சொல்லுவாங்க. பெரிய நகரம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று 2 சிலை கிடைச்சது. அதை மறக்கவே மறக்காதீங்க. போன தடவை நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல. ஒரு சிலையை பத்தி பேசணுமே. ஒரு சிலை என்ன சிலை சொன்னேன்? பித்தளை சிலை, அதாவது வெங்கலம். ஓகே, வெங்கல சிலை அப்படின்னு சொன்ன பிரான்ஸ் ஸ்டாச்சு. சரி, பூசாரி அரசன் என்ன சிலை சார்? பூசாரி அரசன் இரும்போ, வெங்கலமோ, செம்போ, தங்கமோ, வெள்ளியோ எந்த உலோக சிலையும் கிடையாது. அப்ப இது என்ன சார் அப்படின்னா மாக்கல். ஓகேங்களா, இப்படிதான் சொல்றாங்க. இது வந்து ஒரு கல்லால செய்யப்பட்ட சின்ன சிலை, வரும். ஓகேங்களா, சின்ன சிலை. நீங்க இதையும் கூகுள்ல போய் பாருங்க. ஓகே, இமேஜ் பாருங்க. ப்ரீஸ்ட் கிங் அப்படின்னா நம்ம ஊர்ல ஐயர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு தோற்றத்துல இருப்பாரு. அப்படி சால்வை, நம்ம ஊர்ல ஐயர் அப்படி துண்டு வந்து இப்படி போடுவாங்கல்ல கிராஸா. ஓகே, அந்த மாதிரி சால்வை போட்டிருப்பாரு. நெத்தியில ஒரு சின்னதா போட்டு தாடி. ஓகே, தாடி வச்சிருப்பாங்க. அது கிளீன் சேவ் பண்ணி தாடியா இருக்கும். ஓகே, பாருங்க, இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், மறக்காது அதெல்லாம். ஓகேங்களா, இது மாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதனால செய்யப்பட்ட சிலை. ஓகேங்களா, 2 சிலை. சிலை அப்படின்னு சொன்னாலே இந்த இதுதான், வேற எதுவும் கிடையாது. மேற்படி மாட்டு வண்டி சிலை இதெல்லாம் கிடைச்சது நமக்கு சப்ஜெக்டடா ரொம்ப கேட்கக்கூடிய அளவு கிடையாது. நீ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய படிச்சாதான் கன்ஃபியூஸ் ஆகும். லிமிட்டடா சூப்பரா குவாலிட்டியா படிச்சுட்டு மார்க் எடுத்து போயிட்டே இருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, மேற்படி இதுல வித்தியாசமான ஒரு கிடையாது. ஏதாவது ஒரே நம்ம பேசிட்டோம். அடுத்த 7வது கொஸ்டின் பாருங்க. சூப்பர் கொஸ்டின். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். டக்குன்னு எல்லாரும் லைவ் சாட்ல கமெண்ட் பண்ணுவீங்க. டக்குன்னு ஏன் கமெண்ட் பண்ணுவீங்க. தப்பு. தப்பு. கமெண்ட் பண்ணா தப்பு. ஓகேங்களா, ஆன்சர் பி. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகணுக்காகவே நம்ம தான் எடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அதுக்காக தான் அந்த இடத்துல காப்பர் எழுதி கொடுத்துருங்க. ஓகேங்களா, நிறைய பேர் சிந்து நாகரிகத்தின் காலம் அப்படின்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் உடனே செம்பு காலம் போட்டு வந்துருவாங்க. கிடையாது. ஓகேங்களா, சிந்து நாகரிக காலம் பித்தளை காலம் தான் சொல்லணும். ஓகேங்களா, முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் வேணும்னா செம்பா இருக்கலாம். ஆனா சிந்து நாகரிகம் செம்பு காலம் கிடையாது. என்ன சார் செம்பு, பித்தளை, இரும்பு காலம்னா அந்தந்த காலத்துல என்னென்ன உலோகங்களை அதிகமாக பயன்படுத்துறாங்களோ அது அந்த காலம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இரும்பு காலம் அப்படி கூட இருக்குது. அப்ப அந்த டைம்ல இரும்பு அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க. அது எந்த டைம்? விவசாயம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு செழித்த காலம்னா இரும்பு காலம் தான். அதுதான் என்னது? வேத கால நாகரிகம். அடுத்த டாபிக் இதுதான். ஓகே, நம்ம அந்த பெரிய ரகசியம் போட மாட்டோம், பார்த்துக்கலாம். ஓகே, பேசலாம். நம்ம பாத்தீங்கன்னா இப்போ வேத காலம், இது இரும்பு காலம். இரும்பு காலம் அப்படின்னா வேத காலம். ஓகேங்களா, வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செம்பு காலம்னா என்ன சார்? செம்பு காலங்கிறது கற்காலம் முடிந்த உடனே செம்பு காலம் ஆரம்பிச்சிடும்.
ஓகேங்களா. ஆனா கற்காலம் முடிந்த உடனே சிந்துவெளி நாகரிகம் ஆரம்பிக்காது. வித்தியாசம் புரியுதா? ஓகேங்களா. அப்ப செம்பு காலம் முடிஞ்சு செம்புல இருந்தா பித்தளை வருது. ஓகேங்களா. ஆனா பித்தளை அதிகமா யூஸ் பண்ணாத. சிந்துவெளி நாகரிகம் என்பது பித்தளை காலம், பிரான்ஸ் ஏஜ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹிண்ட், இந்த நடன மங்கையின் சில என்ன சொன்னேன், பித்தளை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அவ்வளவுதான். பித்தளைனாலும் ஒண்ணுதான், வெண்கலனாலும் ஒண்ணுதான். எடுக்க ஒரு சில பேரு ரொம்ப படிக்கவே இல்லாதவங்க பண்ணக்கூடிய தப்பு இந்த ரெண்டு போடுவாங்க. திருப்பி சொல்றேன், யாரெல்லாம் சுத்தமா படிக்கலையோ அவங்க மட்டும் தான் இதை போடணும். சார் நான் படிச்சிருக்கேன்னு சொல்றவங்க தயவு செஞ்சு இந்த ஆன்சர் போடக்கூடாது. லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. கற்காலம் இதுக்கு எக்காலத்துக்கும் கிடையாது. கற்காலத்துல மனுஷன் நாகரிகமே கிடையாது. ஓகேங்களா, விட்டுருங்க. இப்ப சிந்துவெளி நாகரிகத்துக்கு கற்காலத்துக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. இன்னொன்னு, இரும்பு காலம் போட்டா மகா தப்பு. ஏன் அப்படின்னா சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு என்கிற உலோகம் தெரியவே தெரியாது. திருப்பி நோட் பண்ணி சொல்லிடுறேன், சிந்துவெளி மக்களுக்கு தெரியாதது 3 விஷயம். இப்பவே சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாதவை கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. எது தெரியும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எது தெரியாதது அப்படின்னா மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ல. இப்போ 3 விஷயம் தெரியாது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 1, ஓகேங்களா, குதிரை. ஓகேங்களா, குதிரைனா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஓகேங்களா, குதிரை என்கிற விலங்கு தெரியாது. அடுத்து இன்னொன்னு இரும்பு, இன்னொன்னு கரும்பு. ஓகேங்களா, ரைமிங்கா குறும்புன்னு சொல்லக்கூடாது. இரும்பு, இன்னொன்று கரும்பு. அவ்வளவுதான், 3 விஷயம் முடிச்சிடணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, குதிரைனா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, விலங்கு. மீதி எல்லா விலங்கும் தெரியும். ஆடு, மாடு, கோழி, ஏதாவது காண்டாமிருகம் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். ஒட்டகம் முதற்கொண்டு எல்லாம் தெரியும். ஆனா குதிரை தெரியாது. ரெண்டாவது இரும்பு என்னன்னே தெரியாது. கரும்புல என்னது சாப்பிடுவோமே உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த பயிர் தெரியாது. மீதி கோதுமை, ராகி எல்லாமே தெரியுது, அந்த கரும்பு தெரியல. ஓகேங்களா. அப்ப இந்த 3 விஷயம் தெரியாது, புக்கை கொடுத்துருக்கனால சொல்றேன். ஓகேங்களா. ரைட், நோட் பண்ணுங்க. அப்ப இரும்பு காலம் கிடையாது, இது கிடையாது. கன்ஃபியூஸ் ஆனா ஏ ஆர் பி கன்ஃபியூஸ் ஆகணும். தெளிவா படிச்சீங்கன்னா பி ஆன்சர். அடுத்து மொகஞ்சதாரோவில் மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்ய காரணமாக இருந்தது. ஓகேங்களா. கண்ணை மூடிட்டு போட்டுறலாம். ஓகேங்களா. நான் எப்பவும் சொன்னதுதான். ஆக்சுவலா மொகஞ்சதாரோ ஹரப்பா ஆரம்பிக்கப்பட்டது நான் சொன்ன மாதிரி இந்த ரயில்வே ட்ராக் போடும்போது தான் ஆரம்பிச்சாங்க, பேசவே ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த டைம்ல பெரிய அளவுக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணல. ஒருத்தர் வந்தாரு. ஓகேங்களா. ஒருத்தர் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி லண்டன்ல போயிட்டு அதே விஷயம் லண்டன்ல போயிட்டு ஒரு கட்டுரையா ரிலீஸ் பண்ணாரு. அவர் கட்டுரையா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது கட்டுரையா ரிலீஸ் பண்ண உடனே அந்த விஷயம் உலகமெல்லாம் பேசும் பொருளானது. ஃபேமஸான பத்திரிகை. ஓகேங்களா. உலகமெல்லாம் பேசும் பொருளானது. அதன் மூலமாக இந்தியாவின் நாகரிகம் உலகத்தில் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று என்ற அளவுக்கு பெயர் பெற்றது. அப்ப அவர் தான் யாரு, சார் ஜான் மார்ஷல். யாரும் மறக்கக்கூடாது. இவரை ரொம்ப முக்கியமானவர். நம்ம வரலாற்றுல ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு நபர்னா, ஒரு வெள்ளைக்காரனா எப்படி நம்ம தமிழ்நாட்டுல தன்னுடைய சொத்தை விட்டு ஒருத்தர் அணை கட்டினான். யாரு, ஜான் பென்னிக்விக். அவனை மறக்கவே கூடாதுங்க. ஓகேங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்ததுக்கு காரணமே சார் ஜான் மார்ஷல் தான். அதனாலதான் இந்த வருஷம் 2025 இந்த வருஷம் சார் ஜான் மார்ஷலுக்கு தமிழ்நாடு அரசு வந்து சிலை கட்டினாங்க. சிலை அடிக்கடி நாட்டம் கட்டி முடிச்சாச்சு. போன மாசம் என்னமோதான் வந்து அதுக்கு திறப்பு விழா தான் பண்ணாங்க. ஓகேங்களா. அப்ப சார் ஜான் மார்ஷலுக்கு தமிழ்நாட்டில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அப்ப எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சிலை நாகரிகத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. போய் வரலாற்றுல நம்ம நாகரிகத்தை வெளிக்கொண்டதுடைய முக்கிய பங்கு சார் ஜான் மார்ஷலுக்கு இருக்கும். ஓகேங்களா. அவர் தான் முக்கிய பங்கு. ஞாபகம் வரக்கூடாது. மீதி இருக்கக்கூடிய இவர் வந்து நம்ம வெளிச்சு கொண்டு போய் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற நபர்கள். சம்மந்தம் கிடையாது ஹிஸ்டரி. ஓகேங்களா. ஹிஸ்டரினா வேற ஏதாவது வந்திருப்பாங்க. நமக்கு சப்ஜெக்ட் சம்மந்தம் கிடையாது. ஆரம்ப கால மக்கள் பின்வரும் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை. அதாவது ஏர்லி ஹரப்பா, ஆரம்ப கால ஹரப்பா மக்கள். நான் திருப்பியும் சொல்றேன், சிந்துவெளி நாகரிகத்தின் வேறு பெயர் ஹரப்பா நாகரிகம். ஓகேங்களா. சிந்து நாகரிகம் மட்டும் கிடையாது, ஹரப்பா நாகரிகம்னு கூட சொல்லலாம். அதை ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது ஹரப்பா மக்கள் எந்த ஒரு உலோகத்தை பயன்படுத்தல அப்படி கேட்கிறாங்க. காப்பரை பயன்படுத்துறாங்களா சார்? பயன்படுத்துறாங்க. கன்ஃபார்ம். காப்பரை வந்து வெண்கலம் தயாரிக்க முடியும். ஓகே. வெண்கலம் சார் சிலை கிடைச்சது, அதான் நம்ம மங்கையின் சிலை கிடைச்சது, அதை பயன்படுத்துறாங்க. வெள்ளி எப்பா உலகத்திலேயே வெள்ளியை முதலா பயன்படுத்துறது சிந்துவெளி மக்கள் தான். யாருமே பயன்படுத்தல. ஓகேங்களா. வித்தியாசமான ஃபேக்ட் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நம்ம எக்ஸாம் ரெலவெண்ட் கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா புக்கு கிடையாது. பாயிண்ட் வெளிய புக்கு தான் இருக்குது. உலகத்திலேயே வெளியே பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை முதலா நம்ம கொண்டு வந்தது சிந்துவெளி மக்கள் தான். வேற யாருக்குமே வெளியே தெரியாது. ஓகேங்களா. அப்புறம் தான் உலகம் ஃபுல்லா வெளியே பண்ணது. இப்போ வெளியே பயன்படுத்திருக்காங்க. நான் சொன்னேன்ல, குதிரை, கரும்பு, இரும்பு. அவ்வளவுதான் போட்டு வந்து. இரும்புனா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. சரிங்களா. அடுத்து உழவு செய்யப்பட்ட வயல்கள் எங்கு காணப்பட்டன? இதுல உழவு செய்யப்பட்ட வயல்கள் சொல்லலாம். அடுத்து இந்த ஏர் கலப்பை கேட்கலாம். இப்படினாலும் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் உழவு செஞ்சாங்க. ஓகேங்களா. எல்லா இடமும் ஆற்றங்கரை இருந்ததுனால கண்டிப்பா எல்லாரும் சிந்துவெளி மக்களுடைய மேஜர் தொழிலே என்னதுதான், விவசாயம் தான். ஓகேங்களா. மற்ற நாகரிகத்துல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி வரும் மேஜர் தொழில். ஆனா இங்க சிந்துவெளி மக்களுடைய பிரைமரி
ஆக்குபேஷன் அப்படி சொல்றதா, அது முதன்மை தொழில் அப்படின்னு சொன்னாலும் அது என்னதுதான், விவசாயம் தான். விவசாயம் பண்ண எல்லா இடத்துலயும் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விவசாயம் பண்ணுவதற்குரிய வயதுகளே கிடைச்சது அப்படின்னா அது ஒரே ஒரு ஊர் தான் காளிபங்கன். இங்க இருக்கு காளிபங்கன். எஸ், கலிபங்கன் இருக்கும். காளிபங்கன் தான் ஒண்ணுதான். ஓகேங்களா, ராஜஸ்தான் தான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கலப்பையும் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. மரத்தினால் செய்யப்பட்ட ஏர் கலப்பை கிடைச்சது. ஓகேங்களா, மேற்படி எல்லாமே அந்த சாணுதாரு வந்துட்டு பாருங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த பேர் நம்ம படிக்கிற SILT வரல. இப்போ வந்துட்டு பாருங்க சாணுதாரு. இது எங்கதான் இருக்குது, குஜராத்ல தான் இருக்கு. ஓகேங்களா, சாணுதாரு, லோத்தடு, தோலவீரா, 3 ஊர் குஜராத். இது யாரப்பால பார்த்து முகந்தரம் பார்த்துட்டோம். ஓகேங்களா, காளிபங்கன் ராஜஸ்தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. சிந்துவெளி மக்களின் முதன்மை தொழில்களில் இல்லாத ஒன்றை தேர்வு செய்யுங்க. இப்பதான் சொன்னேன், சிந்துவெளி மக்களுடைய முதன்மை தொழில்களில் இல்லாத ஒன்று கேட்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், முதன்மை தொழில் என்ன சொல்லிட்டேன். ஓகே, ஒரு விஷயம் என்ன, விவசாயம் நம்முடைய முதன்மை தொழில். அப்போ அதை இருந்தால் ஆப்ஷன் மொதல் ஆப்ஷன் இதுதான் வச்சிருக்கோம். ஓகே, விவசாயம் எந்த நாகரிகமா இருந்தாலும் விவசாயம் பண்ணா வாழ முடியாது. ஓகே, எந்த நாகரிகமா இருந்தாலும் விவசாயம் ஒரு தொழிலா இருக்கும். ஆனா அது முதன்மை தொழிலாகிறது யோசிச்சோம். ஓகே, அப்ப இந்த நாகரிகத்துல முதன்மை தொழில் விவசாயம் தான். அப்ப அதை எலிமினேட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்துருக்கிற கீழே வந்துருக்க பானை செய்யறது முதன்மை தொழிலா இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இல்லாதது கேட்கிறாங்க. எப்பவுமே சொல்றேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எந்த காம்படிட்டிவ் TNSRB, TNPC, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எக்ஸாமா இருக்கட்டும், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுத்தாரு, சூஸ் த பெஸ்ட் தான். ஒரு சில டைம் கொஸ்டின்ல 2 ஆப்ஷனும் சரியா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு 2 ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண முடியாது, OMRல ஷேடும் பண்ண முடியாது. சரிங்களா, அப்போ சூஸ் த பெஸ்ட். இந்த 2ல எது பெஸ்ட் அப்படி பார்க்கும்போது 1 வராதுன்னு சொல்லிட்டேன். மீதி 3 கன்ஃபியூஸா இருக்கா, அதுல எது பெஸ்ட், எந்த விஷயம் அவங்க பண்ணவே இல்லை அதான் நீங்க சொல்லணும். ஓகே, எது இல்லாத சொல்லிடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி பாருங்களேன், அணிகலன் செய்தல். சார் ராஜிகே விஷயம் அந்த காலத்துல நீங்க செஞ்சு போட்டிருப்பாங்களா, நம்ம நினைப்போம், வாய்ப்பு நினைப்போம். ஆனா அந்த காலத்திலையும் ஆபரணங்களை செஞ்சு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, பெண்கள் ஆபரணம் அணிந்திருக்கார்கள், ஆண்கள் ஆபரணங்கள் அணிந்திருக்காங்க, தங்கம், வெள்ளி. ஓகேங்களா, இதெல்லாம சின்ன சின்ன மணி கற்களை பயன்படுத்தி பெரிய பெரிய ஜுவல்லரிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இது இருக்கும். பானை வனைதல், நிறைய பானை கிடைச்சது. பானை அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன் தான். சுரங்கம் தான் அவங்களுடைய முதன்மை தொழில் அல்ல. ஓகேங்களா, சுரங்கம் வந்து குப்தர்களுடைய காலத்துலதான் சுரங்க தொழில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஓகேங்களா, ரைட்டா. அடுத்து பாருங்க, ஹரப்பா நாகரிகம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ பிளைண்டா கேட்கிறாங்க, இயர் கேட்கிறாங்க. ஹரப்பா வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு அப்படின்னு சொல்லிட்டு இயர் கேட்கிறாங்க. இது 2-3 இயர் சொல்லலாம். திடீர்னு ஆப்ஷன்ல 1921 தான் பெஸ்ட் இணைப்பட்டிருக்கு இந்த ஆப்ஷன்ல. மேபி ஒரு சில ஆப்ஷன்ல 1856 இருக்கு, ஒரு சில ஆப்ஷன்ல 1924 இருக்கு. அப்படி இருந்தா அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சூஸ் த பெஸ்ட் தான் திருப்பி சொல்றேன். ஓகே, 3மே வந்துடுச்சு சார், நான் எதை சார் போனேன், இதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கோங்க. எதுவுமே இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை, இது மட்டும் இருக்கு, இதை போட்டுக்கோங்க. வேற எதுவுமே இல்லை, இது இருக்குன்னா இதை மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், அந்த வார்த்தை கொஸ்டின் எடுக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் அந்த ஆப்ஷன். இப்போ நான் எடுத்தேன்னா நான் ஒரு விதமா எடுப்பேன், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு விதமா எடுப்பாங்க, காலேஜ் ப்ரொஃபஸர் எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு விதமா எடுப்பாங்க. அப்போ எடுக்கிறதோடைய விதத்துல தான் இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் எப்போ வெளிக்கொணரப்பட்டது அப்படின்னு கேட்டா ஒரு வருஷம், எப்போ முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது கேட்டா ஒரு வருஷம். இங்க என்ன விட்டுருக்காங்க, கண்டுபிடிக்கப்பட்டதான் கேட்டிருக்காங்க. ஆனாலும் இது என்ன சொல்லலாம், இதே இன்னொரு மாதிரி கேட்கிறேன், சிந்துவெளி நாகரிகம் முதலாக எப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டது, எப்படி அந்த வார்த்தைகளுடைய பிரயோஜனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல வேரியாவும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்ததுனா மட்டும்தான் நிறைய பேர் அடி வாங்குவாங்க. ஓகேங்களா, ரேர் தான் அது வந்தது. ஓகேங்களா, அது நீங்க பாத்துக்கோங்க, தமிழையும் இங்கிலீஷும் நல்லா ரீட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இயர் நான் சொன்னது இயர் வரும் சொல்லிட்டு அந்த இயர் தான். சரியா, அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. உலக வரைபடத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஆன்சர் உடனே கமெண்ட் பண்ணிருப்பீங்க. நான் இங்க உலக வரைபடத்தை இப்ப நான் வரைஞ்சு போட போறேன். ஓகேங்களா, வேர்ல்டு மேப் 2 நிமிஷத்துல வரையணும். எப்படி 2 நிமிஷம் கிடையாது. ஓகேங்களா, ஒரு 15 செகண்ட்ல வரையணும் உலக வரைபடம். சும்மா தோராயமா தான், நம்ம கிளாஸ் பசங்களுக்கு தெரியும் எப்படி நான் உலக வரைபடம் வரையுதுன்னு. ஓகேங்களா, தப்பா வருதா ஃபர்ஸ்டே. அவ்வளோதான்ப்பா உலக வரைபடம் நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, நம்பணும், இதுதான் உலக வரைபடம். அவ்வளோதான். இது இலங்கைன்னு செய்யுது, ஆஸ்திரேலியா வேணாம் எழுதிங்க. ஆஸ்திரேலியா இது இப்படி இருக்கிறது சேஃபை பார்த்தாலே தெரியுது, இப்படி போட்டாதான் அழகு. ஆசியா, ஓகேவா, இது அப்படி இப்படி ஜப்பான் இங்கதான் வரும். ஓகேங்களா, நம்ம கதைக்கு தேவையான விட்டேன். ஓகேங்களா, இது என்னது கொஞ்சம் கோணல் மாடலமாக இருக்குது, கரெக்டாக போட்டாங்கன்னா உலகத்துக்கே இருண்ட கண்டம். அவ்வளோதான். ஆப்பிரிக்கா இது ஒரு மாதிரி தான் வந்திருக்கு. ஆப்பிரிக்கா, இது வட அமெரிக்கா, இது தென் அமெரிக்கா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது அட்லாண்டிக் பெருங்கடல், இது இந்திய பெருங்கடல், இந்த சைடு அந்த சைடு பசிபிக் ஓஷன். இது இருக்கு சார். இப்போ தேவையில்லாம ஜாகிரபியா கிடையாது, ஹிஸ்டரியிலே ஒரு மேப். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது உலகத்துல 4 பழமையான நாகரிகம் இருக்குது. மொத்தம் உலகத்துல 4 இடங்கள்ல பழமையான நாகரிகம் இருக்கு. 1
உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் அதுதான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஓகேங்களா, இது இந்தியா, யோசிச்சுக்கோங்க, இது இந்தியா. ஓகேங்களா, இது வந்து நீங்க துபாய், அரேபிய நாடு, இது இங்க அப்படிங்க மேல வந்தீங்கன்னா இதுதான் நீங்க பெண்ணோடைய கலரை மாத்திட்டா உங்களுக்கு வந்து வித்தியாசம் புரியும். கருப்பு போட்டுக்கலாமா? உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் இங்கதான் இருக்கு. மெசபட்டோமியா நாகரிகம் உலகத்திலே மிக பழமையானது. ஓகே, 3500 கிமு 3500 இருந்து ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க, இப்போ நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 5500 வருஷம் பழமையானது. ஓகே, மெசபட்டோமியா. ரெண்டாவது உலகத்திலே பழமையானது நம்ம ஊர் நாகரிகம் தான், ஐவிசி, சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா, அடுத்து இங்க ஒரு நாகரிகம் இருக்கும். இது எல்லாமே 3 கான்டெம்பரரி, ஒரே காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா, இங்க இருக்கும், இங்க இந்த நைல் நதி ஓடுது, அந்த நாகரிகம். எகிப்து நாகரிகம் இந்த சைடு ஃபுல்லாவே எகிப்து நாகரிகம். அடுத்து உலகத்திலே யங்கஸ்ட் சிவிலைசேஷன் அப்படி கூட சொல்லக்கூடாது, 4 பழமையான நாகரிகங்கள் கொஞ்சம் இளமையானது எது பார்த்தீங்கன்னா இங்க சீன நாகரிகம். ஓகேங்களா, திருப்பி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் இது, ரெண்டாவது சொல்லலாம், இது கிட்டத்தட்ட சேம் தான், மூணாவது இதுதான் லாஸ்ட் உருவான, 4 லாஸ்ட் உருவான நாகரிகம். ஓகே, இது எகிப்து, இது மெசபட்டோமியா. எல்லா நாகரிகமும் நதிக்கரையோரம் தான். இது மஞ்சள் நதி, இது சிந்து நதி, இது நைல் நதி, இது ஒரு நதி சொல்லுவாங்க. ஓகே, பேர் வித்தியாசம் இருக்குங்க, அவ்வளவுதான். மொத்தம் 4 நாகரிகம் இதுதான் இங்க இருக்குது. சார், அப்ப இங்கெல்லாம் மனுஷன் வாழலையா, இங்க நாகரிகம் இல்லையா? கிடைக்கிற நமக்கு ஆதாரம் கிடைக்கல, இது வரைக்கும் நம்ம பேசல. ஓகே, ஆஸ்திரேலியாவோட கிடைக்கல, பேசல. இந்த தைவான், இந்தோனேஷியா, நம்ம ஊர் தாய்லாந்து, இந்த ஊர்ல தான் கிடைக்கல, பேசல, அவ்வளவுதான். ஓகேங்களா, மேபி ஒரு காலங்கள்ல பெரிய அளவுக்கு ஏதாவது அகழ்வாராய்ச்சி பண்ணி ஆகும் ஏதாவது கிடைச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஆனா ரேர் தான், இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகே, எனவே பார்த்தாச்சா, இதுதான் லொகேஷன் அடிப்படையில். இப்போ நமக்கு கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு வந்துடலாம். ஓகேங்களா, கொஸ்டின் ஆன்சர்னா இயர், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா, உலகின் தொன்மையான, அவங்களே சொல்லிட்டாங்க, தொன்மையான நாகரிகங்கள் பொறுத்துங்க. இப்போ மெசபட்டோமியா நாகரிகம் சொல்றாங்கன்னா அதுதான் பழமையானது. அப்போ பழமையானதுன்னா ரொம்ப இயர் அதிகமா எது இருக்கோ அதான் நீங்க சூஸ் பண்ணணும். ரொம்ப இயர் கிமுனா அப்படியே ரிவர்ஸா போடும், ரொம்ப இயர் அதிகமா இருக்கு, இதுதான் இயர் அதிகமா இருக்கு. இப்போ 4 சரிங்களா, மெசபட்டோமியா. ஏன்னா 3500 இருந்து 2000 கிமு தான், ரெண்டுமே ரிவர்ஸா தான் வரும். இயர் கிமுனாலே ரிவர்ஸா தான் வரும். ஓகேங்களா, அடுத்து சீன நாகரிகம். நான் சொன்னேன் இருக்கிறது யங்கஸ்ட் சீன நாகரிகம் தான் 4. அப்போ எது வந்து ரொம்ப கம்மி, அதாவது ரொம்ப சீக்கிரமா வந்திருக்கு 0 பக்கத்துல பாருங்க, இது 3500, இது 3300, இது 3300, இது 1700 தான். அப்போ இதுதான் போட்டு வந்துடும், சீனா தான் யங்கஸ்ட். நான் மேப் போட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா, 3. அடுத்து எகிப்து நாகரிகம், சிந்து நாகரிகம். இது மட்டும் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். திருப்பி சொல்றேன், எகிப்துனாலே ஃபேன்சியா இருப்பாங்க, ஃபேன்சி நம்பர் 3111 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு 1 இந்த எனிவே நம்ம ஊர் நாகரிகத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி தானே ஆகணும். இயர் 3300 இருந்து 1900. ஓகேவா, இயர் படிச்சுக்கோங்க, 4 இயர் இப்பவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாரத்தில் 2 முறை பாருங்க, அப்பதான் ஞாபகம் ஒரு இயர். சரிங்களா, புக்ல இருக்குது, நோட்ஸ் எடுத்தா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ பார்க்கும்போது 4312 ஆப்ஷன் 4312 இதானே, சி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இப்போ எப்படி படிக்கணும், எந்த மாதிரி யங்கஸ்ட் எது ஓல்டஸ்ட் சொல்லிட்டேன், அதை வச்சு நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணா கூட போட்டிருக்கலாம். பொறுத்துக்கதான் வந்தா கோடி புண்ணியம் தான், எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து வந்துருங்கப்பா, முடிஞ்சு போச்சு, ஈஸியா போட்டு வந்துடலாம். ஐடியா ஸோ வேணாம மாத்திக்கலாம். ரைட், ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது என்ன, இந்த சைடு எதை மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, கொஞ்சம் நீ வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சிட்டார, உனக்கு தெரிஞ்ச ஊரோட மேட்ச் பண்ணு. எப்போ நான் சொல்லிட்டேன், லோத்தர் வந்தாலும் லோடியாத்துல துறைமுகம் பார்க்கலாமா, எங்க இருக்கு, கப்பல் கட்டு தரலாம், உனக்கு தெரிஞ்சதை மேட்ச் பண்ணு. ஓகேங்களா, மேட்ச் தான் பாருங்க, முடிஞ்சது. அடுத்து ராக்கிஹரி அப்படின்னு சொல்லிட்டு, ராக்கிஹரி என்னது, தானி களஞ்சியம். ஓகேங்களா, பஞ்சாப் ஹரியானாவில் இருக்குது தானி களஞ்சியம் 1. ஓகேங்களா, இப்போ உனக்கு நான் சொல்றேன், இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்டா யோசிக்கிறேன், எனக்கு இந்த 2 தான் சார் ஆன்சர் தெரியுது, ஆன்சர் போட 2 தான் எனக்கு தெரியும், ஆன்சர் போட முடியுமா பார்க்கலாமா. சிக்கு வந்து 4, டிக்கு வந்து 1. அப்ப 4 1 கடைசியா இருக்கும். இங்க 3 4 இல்ல, 2 3 இல்ல, 4 1 இந்த 4 1 இருக்கு, இங்க 3 1 தான் இருக்கு, தப்பு. ஆப்ஷன். அப்ப 4 இது क्वेश्चन இருக்குது, அது உனக்கு ஏதாவது 2 தெரிஞ்சா கூட போதும், ஆன்சர் போடலாம். அதனாலதான் பொறுத்துக்க வந்தா கோடி புண்ணியம் சொல்லிட்டு நீயே ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேடா, ரொம்ப ஈஸி, போடலாம். நம்பிக்கையோட நீ அப்ரோச் பண்ணணும். ஓகேடா, 4மே தெரியுமா பரவாயில்ல. இப்போ உனக்கு என்ன சொல்ற பாருங்க, இப்ப ஆன்சர் வச்சு பாருங்க. ஹரப்பாக்கு 2ன்னு சொல்றாங்க. ஆமா, நீ படிச்சிருந்தா தெரியும், புக்கு இருந்தா படிச்சிருந்தா தெரியும். ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொகாஞ்சந்தரா என்பதன் பொருள் இடிகாட்டின் மேடு அல்லது சுடுகாட்டின் மேடு. அங்க நிறைய பிணங்கள் கிடைத்தது. அதனால மொகஞ்சந்தரா என்ன சொல்றோம், இங்க பெருங்குளம் கிடைச்சது. மொகஞ்சந்தரே ஒரு பெருங்குளம் கிடைச்சது. பெருங்குளம் சுதவேதை ஒண்ணு இல்லப்பா, நம்ம ஊர்ல கோயில் பக்கத்துல தெப்பகுளம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் இங்க பெருங்குளம் சொல்றாங்க. ஆனா அங்க கோவில் கிடையாது, பெருங்குளம் மட்டும் இருந்தது. ஓகே, அது மொகஞ்சந்தரா கிடைச்சது. இப்போ பார்க்கும்போது 2 3 4 1 அதுதான் ஆன்சரு. பொறுத்துக்க, இப்படிதான் எளிமையா ஆன்சர் பண்ணணும். சரியா, அடுத்து ஆற்றங்கரை நாகரிக தொட்டி. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொன்னேன்
ஆற்றங்கரைகள் நாகரிகத்தின் தொட்டில், the cradle of civilization because அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஆற்றங்கரை நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரான காலநிலை கிளைமேட் அதுதான் இருக்கா, தப்பு, அப்படிலாம் கிடையாது. மண் மிகவும் வளமானது, அப்படி அதனால நாகரிகம் தொட்டில் சொல்லாம கிடையாது. பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியது, இதுதான் கரெக்ட். சூஸ் த பெஸ்ட் சொல்லிட்டு 4 ஆப்ஷனையும் ரீட் பண்ணு. 4 ஆப்ஷன் உனக்கு எது சூப்பர் கரெக்டா தோணுது அப்படின்னா இதுதான். தொட்டில்னால என்ன அர்த்தம், நான் அங்கதான் பிறந்தேன் வளர்ந்தேன். அம்மாவாதியா தொட்டில் தானே நம்ம பிறந்திருப்போம், அங்க பிறக்கல, பிறந்த உடனே மதுரை தானே போட்டிருப்பாங்க, சில காலம் நம்ம அங்கே தானே இருந்திருப்போம். அப்போ தொட்டில் என்பது அங்கதான் வந்து குரோத் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ போக்குவரத்திற்கு பயணம் இருக்கு, சம்பந்தமே இல்லாம இருக்கு பாருங்க, போக்குவரத்துக்கு பயணம். ஏன் அடுத்து மண் மிக வளமானது, இது கூட மேபி யோசிக்கலாம். சீரான கிளைமேட் அப்படிதான் சொல்லக்கூடாது, மேபி கன்ஃபியூஸ் ஆனா இந்த 2 இதெல்லாம் கன்ஃபியூஸ் இருக்கணும், இது போடக்கூடாது, இதுதான் ஆன்சர். ஓகே, ஏன் அப்படின்னா உலகத்தில் அனைத்து ஊர்களும் அனைத்து பழமையான கிராமங்களும் அனைத்து நாகரிகங்களும் ஆற்றங்கரை ஓரம் மட்டுமே தான் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு டேட்டு தமிழ்நாட்டுல கீழடி அகழாய்வு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனையோ வருஷம் பழமையானது சொல்றாங்க சார். ஆமா உண்மைதான், கீழடி அகழாய்வு எந்த ஆற்றங்கரையோரம், வைகை ஆற்றங்கரையோரம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு பழமையான ஊருமே ஆற்றங்கரையோரம் தான் இருக்கும், வேற எங்கேயும் போகிறதுக்கு வழி கிடையாது, அவங்களுக்கு அங்கதான் தண்ணி கிடைக்கும். அடுத்த வருஷம் பாருங்க, ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் இது ஹரப்பா நாகரிகம் என்ன, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சிந்து நாகரிகத்துல முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊரு ஹரப்பா தான். அதனாலதான் இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, 3 பேர் இருக்கு, ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லலாம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லலாம், இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் சொல்லலாம், இந்தியாவின் முதல் நகர நாகரிகம் சொல்லலாம், இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்புன்னு சொல்லலாம், பேக் போன் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் எப்படி சொல்லலாம். இதுக்கு கல்வி ஒரே இருக்கலாம். ஓகே, 2வது ஆப்ஷன் சூப்பரான கொஸ்டின். ஓகேங்களா? ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்பட்டன. ஆமா உண்மைதான், ஹரப்பாவுல இருக்கக்கூடிய கால்நடைகள், மாடுகள் சொல்லாம கால்நடைகள் கூட சொல்லலாம். ஓகேங்களா? கேட்டில்ஸ். ஓகேங்களா? எனவே மாடுகள் வந்து ஜெபு, ஜெபு சொன்னாலும் சரிதான், ஒரு சில இடத்துல செபு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? செபு தமிழாக்கம் செபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 ஒண்ணுதான், அவங்க மாடுகள் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகேங்களா? மாடுகள் தான் நம்ம நினைச்சிடக்கூடாது, மாடு ஒரிஜினல் மாடு. ஓகேங்களா? அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 2வது கரெக்ட். அப்போ என்னது ஆன்சருங்கப்பா? ஏ, கூற்று 1, 2 சரி. இதெல்லாம் எளிமையானதை படிச்சிருந்தா உனக்கு எளிமைப்பா, அவ்வளவுதான். திருப்பி சொல்றேன், ஸ்கூல் புக்கு நான் போன எபிசோடே சொல்லிட்டேன், 2 நாள் 1 நாள் கேப் இருந்திருக்கு, அதை எடுத்து டக்குன்னு தேடி பாருங்க எந்த சைடு. இப்போ நான் சொல்லிட்டேன், அடுத்த இதுல வந்து இந்தியாவின் அமைவிடம் 10th முதல் லெசன் ஒரு 2-3 பேஜ் தான், அதை படிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 10thலயும் ஒரு குறிப்பிட்ட முதல் லெசன் என்ன படிக்க வேணாம், லொகேஷனை மட்டும் படிங்க, அமைவிடம், பார்டரு எவ்வளவு, பரப்பளவு, கடற்கரை எவ்வளவு, இதை மட்டும் படிங்க போதும். ஓகேங்களா? படிச்சிருந்தீங்க, இதெல்லாம் புக்ல இருக்குது. இல்லாம நான் எங்கேயோ இருந்து சொல்றேன், சார் வந்து வெளியே இருந்து எடுக்கிறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், வேற எங்கேயும் வெளியே போகாது. எஸ்ஐ எக்ஸாமுக்கும் அப்படிதான். சரியா? சிந்துவெளி மக்கள் ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கருவி. சார் இதெல்லாம் நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருந்தே, 11th புக் படிச்சா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 11th புக்ல மட்டும்தான் இருக்கு. 11th புக்ல இருக்குது, ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, நமக்கு எப்பவும் தெரியும். டூ யூ நோ பாக்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்கல்ல, அந்த புக்கு தான் அது. இந்த வார்த்தை இருக்கு, ரோஹிரி செட்டு. ஓகே, சிலிக்கா கல், ஒரு கல்லை வச்சுதான் அவங்க ஆயுதம் எடுத்துக்கிறாங்க. அந்த கல் என்ன சொல்லுவாங்க, ரோஹிரி செட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லால் செய்யப்பட்ட ஆயுதங்கள். ஓகேங்களா? 11th புக்கு இருக்குப்பா நான் சொன்ன அந்த பாயிண்ட். அடுத்து இன்னொரு, சிந்துவெளி மக்களின் நாகரிகத்தின் துறைமுக நகரம். கண்ணை முடிட்டு போட்டணும், லோடு ஏற்றுவாங்க, லோத்தது கண்ணை முடிட்டு ஆன்சர் தெரியாது, ஏ முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? புரியுதா? இப்படிதான் போடணும் நான் சொல்லிட்டேன். துறைமுகம், கப்பல் கட்டும் தளம், கடற்கரை நகரம், துறைமுக நகரம், எப்படி கேட்டாலும் சரிதான். ஓகேங்களா? லோத்தல். இது வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கா? லார்கானா வந்துருக்கு பாருங்க, இதுபடி ஹரப்பா பார்த்தோம். காளிபங்கன் சார், இந்த தி போடுறாங்க, அந்த தி எப்படி தி போட்டாலும் ஒரே ஊர் தான், காளிபங்கன் தான். சரியா? நமக்கு இது தமிழ்ல தான் கிடையாது, காளிபங்கன் இங்கிலீஷ்ல தான். நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு இடத்துல டி, இந்த காளி வரும், ஒரு சில கலிபங்கன் போடுறாங்க, பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, லார்கானாங்கிறது வந்து அது ஒரு மாவட்டம். சரிங்களா? அதுக்கும் சிந்து நகரத்துடைய ஊர் பேருக்கு சம்மந்தம் கிடையாது. அது ஒரு ஹரப்பா நினைக்கிறேன், ஐ திங்க் ஹரப்பா ஊருக்கு இருக்கக்கூடிய மாவட்டம் தான். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், நமக்கு சப்ஜெக்ட் தேவை கிடையாது. ஓகேங்களா? அது ஸ்கூல் புக்கில் இல்லை அந்த வார்த்தை. அடுத்து சிந்துவெளி மக்களோட எழுத்துமுறை. சூப்பரான கொஸ்டின். சிந்துவெளி மக்களுடைய எழுத்து முறை என்ன? பிராமி எழுத்து முறையா? தப்பு. ஓகேங்களா? வட்டெழுத்து முறையா? எப்போ இதெல்லாம் நம்ம ஊர் தமிழ் எழுத்து முறை தான், வட்டெழுத்து, பிராமி எழுத்து. கிறந்த எழுத்தா? அதுவும் தமிழ் எழுத்து தான். சித்திரை எழுத்தா? இதுதான் ஆன்சர். பிக்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பிக்டோகிராஃப், சரி, பிக்டோரல் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அந்த வார்த்தை தான் முக்கியம். ஓகே, இந்த 2வது வார்த்தை என்ன வந்தாங்க, பிக்டோகிராஃபி, சித்திரை எழுத்துமுறை. அப்படி என்ன சார் எழுத்துமுறை? ஃபர்ஸ்ட் நான் எழுத்துமுறை பத்தி பேசுறேன். நம்ம நோட்ல எழுதுறோம் வச்சுக்கோங்களேன், இதுதான் என்னுடைய நோட்டு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து நீங்க ஹிஸ்டரி சார் ஏதோ கதை சொல்றாரு, அதை நான் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நோட்ல இருந்து எங்க எழுத ஆரம்பிப்போம், இங்க இருந்து இப்படி எழுதுவோம், இங்க இருந்து எழுதுவோம், அம்மா, ஓகேங்களா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதுறோம். ஓகேங்களா? இப்படி எழுதும்போது
இடதிலிருந்து வலதுபுறமாக தான் நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். முதல் வரி இங்க ஆரம்பிச்சு இப்படி முடிப்போம், ரெண்டாவது வரியும் இங்க ஆரம்பிச்சு இப்படி, மூணாவது வரி சரி இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றீங்க. ஆனா சிந்து வழி மக்கள் எப்படி தெரியுமா எழுதுவாங்க, வலதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. வலதில் இருந்து இடதுபுறமாகவும், திருப்பி வலது இருந்தா கிடையாது, திருப்பி இடதுல இருந்து வலதுபுறம், திருப்பி வலதுல இருந்து இடதுபுறம், திருப்பி இடதுல இருந்து வலது. அப்போ இந்த மாதிரி ஜிக்ஸாக எழுதுறாங்க. இதுதான் இருக்குன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க, இப்படி ஆரம்பிச்சு இப்படி, இப்படி ஆரம்பிச்சு இப்படி. ஓகேங்களா, எழுத்து முறை வந்து ஜிக்ஸாகா மாறுது. ஓகேங்களா, சரி எழுத்தாது எழுத்து மாதிரி இருக்கா. இப்ப நம்ம ஒரு விஷயம் எழுதுறோம், எழுத்தா எழுதுவோம், வரலாறு தகராறு அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இது எழுத்து ஓகேங்களா. ஆனா அவங்க ஊர்ல எழுத்து எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்க, ஆடு மாடை பத்தி பேசுறாங்க, மீன் ஆடு, ஓகேங்களா, மனிதன், ஓகேவா, புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்போ எழுத்தா எழுதாம சித்திரமா எழுதுறாங்க, அதான் சித்திர எழுத்து முறை, புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா. ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் கூட உண்டு. நம்ம இந்த எழுத்து முறையை பத்தி பாத்தீங்கன்னா மெசபடோமியால வந்து இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு வந்து நம்மளை பத்தி பேசுவோம். மெசபடோமியால கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஓகேங்களா, இறுதி கொஸ்டின் என்ற எபிசோட்ல இறுதி கொஸ்டின், லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், மெஹர்கர் பண்பாட்டின் டேஷுடன் தொடர்புடையது. The site of Mehrgarh has been associated with அப்படி சொல்றாங்க. மெஹர்கர் சொல்லிட்டேன், சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நான் முறையே சொல்லிட்டேன். ஓகே, அப்படி என்ன அர்த்தம், சிந்து நாகரிகத்துக்கு முன்னாடியே இந்த ஊர் இருந்திருக்கு, நல்லாவே இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இது என்ன இருக்கான நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். புதிய கற்காலம் போலன் வேலி, அதுதான் இந்த மெஹர்கர் இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா, புதிய கற்காலம் தான். முடிஞ்சு போச்சு. இன்றைய எபிசோடு நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். கதைகளும் சுவாரஸ்யமா இருந்து நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஹிஸ்டரியில இன்னமும் நிறைய கதைகள் தான் வரும். அந்த இதையில கேட்கும் போது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். கதை இல்லாத டாபிக்னா ஒரு சில டாபிக் தான், அது கொஞ்சம் படிக்க போறது தான் அடிக்கும். உதாரணத்துக்கு சிந்து நாகரிகம்னா கொஞ்சம் தான் கதை இருந்திருக்கும். இன்னும் குப்தாசு, டெல்லி சுல்தானு, முகலாயர்கள் போனா மிரள வச்சிடலாம் கதைகள். அப்படி நிறைய கதைகள் வரும். அந்த கதைகளை பார்க்கலாம். எப்படின்னு சொல்லுங்க. இந்த எபிசோடு லாஸ்டா 5 கொஸ்டின் கேட்பேன் சொன்ன சிந்து நேரத்துல இருந்து, அந்த 5 கொஸ்டின் இப்ப கேட்டுடுறேன். இறுதியா இன்னொரு கொஸ்டின் சொல்றேன், அதை நீங்க கமெண்ட் பண்ணணும். 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய நேம் மேல டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், உங்க பேர் என்ன தெரியும், அதுக்காக தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்துடைய வடக்கு எது எது கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன். ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகத்துடைய வடக்கு எதை கமெண்ட் பண்ணுங்க. 1. 2வது, சிந்துவெளி நாகரிக மக்களுக்கு தெரியாதவை எது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. 3வது, சிந்துவெளி நாகரிகத்தில், ஓகே, சிந்துவெளி நாகரிகத்தில் தோல வீரா எந்த மாநிலம்? திரும்பி சொல்றது, தோல வீரா எந்த மாநிலம்? 3வதா, ஊர் பேரை வச்சு தொழிலை வச்சு பார்த்தாச்சு. வித்தியாசமான வேற கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்துடைய எழுத்து முறை, ஓகேங்களா, எழுத்து முறையை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு படிச்சு கொடுங்க, சொல்லியாச்சு. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆரம்பத்துல, நடன மங்கையின் சிலை என்ன உலோகம், எங்கு கிடைத்தது? அதை கமெண்ட் பண்ணுங்க. 5 கொஸ்டின் கேட்டேன். இறுதி கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின், நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் என்ன ஆன்சர், அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க போதும். ஓகேங்களா, A or B or C 21 அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சு இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி 21 மீன்ஸ் 21 இல்லை, 21 தான் போடணும். ரொம்ப பாதிக்காங்க. 21 அப்படின்னு போட்டு இதுக்கு என்ன பண்ணுங்க, இதோடைய ஆன்சர் ABCD இது என்ன ஆன்சர்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கிற டாபிக்ல அடுத்த வாரம் மீன்ஸ் அடுத்த எபிசோட்ல நான் வரும்போது வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.